அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் சீஸி ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு பெரிய பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே கூடவே குட்டியாக நறுக்கிற வெள்ளைப்பூடு ஒரு 5-6, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமாக குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிடலாம். இந்த வெள்ளைப்பூடு வெங்காயமும் நல்லா பட்டரில் நல்லா வதங்கட்டும், சூப்பரான ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த பட்டரில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, நல்ல சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி எக்ஸஸாக வரும். நல்லா பிரட்டி விட்டு அந்த உப்பு எல்லாமே வேகிற அளவுக்கு உப்புலேயே நல்லா வேகட்டும். இது கூடயே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வீட்டிலே தான் நான் அரைச்சி போட்டேன், அதனால் கொஞ்சம் ஒழுங்காக அரையாத மாதிரி இருக்குது, கரண்ட் போயிடுச்சு. நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது கூடவே நான் காரமுக்கு பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன், வேறு எந்த காரமும் நான் ஆட் பண்ணலை. இந்த மசாலா எல்லாமே ஓரளவு நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனோடனே நான் பெப்பர் தேவையான அளவு காரமுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ரோல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா ரொம்ப தின்னமாக இல்லாமல் லைட்டாக தின்னாவே நல்லா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். டபுள் சைடு நல்லா குக் ஆனோன்னு நமக்கு எவ்வளோ சப்பாத்திஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூடவே நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிடலாம். செக் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஸ் ஆட் பண்ணால். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தக்காளியை அரைச்சி போட்டுக்கிறலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். என்கிட்ட சீஸ் மொசரல்லா சீஸ் இல்லை, அதனால் நான் இந்த பிரெட் சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக பிச்சு நான் இந்த மசாலாவோட ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவில் நல்லா அந்த சீஸ் உருகுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ரொட்டியில் மசாலாவை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடு கொஞ்சம் ஆறணுன்னு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப காரமாகவும் இருக்காது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.